ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி சுவையான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: 400 கிராம் அரிசி, 200 கிராம் தக்காளி, 200 கிராம் வெங்காயம், பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி புதினா தழை நறுக்கியது, பொடி பொடியாக நறுக்கிய காய்கறிகள், ஊற வைத்த சுண்டல் மற்றும் பட்டாணி, தயிர் 1 கப் அளவு, மிளகாய்த்தூள் சிறிதளவு, தேவையான அளவு எண்ணெய் மற்றும் உப்பு, பட்டை 2 துண்டு, கிராம்பு 4. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே அதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிரியாணி செட்டு சாமான் எல்லாமே போட்டு தாளிச்சுக்குங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி அது கூட மிளகாய் எடுத்து வச்சுருக்கிற மிளகாயை நீல வாக்கில் கீறி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி புதினாவை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. தக்காளி நல்லா வதங்கி தோல் தனியாக திரிஞ்சு வர அளவுக்கு சுருண்டு வர அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் தயிர் கொஞ்சம் சேர்த்திக்குங்க. 1 கப் அளவு தயிர் போதுமானது. தயிர் நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி சுண்டல் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். மிளகாத்தூள் காரத்திற்கு ஏற்ப சேர்த்திக்குங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து அது கூட ஒன்றா சேர்த்து வதக்குங்க. அடி பிடிக்காமல் இருக்க தூளுப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி கொதி வர வரைக்கும் குக்கரை மூடி வச்சுருங்க. தண்ணி பாருங்கள், நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இப்போது ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா கழிநீர் பிடிச்சி அதில் சேர்த்திக்கிங்க. இந்த டைமில் குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு விசில் ஃபுல்லாக விடுங்க. விசில் நின்னதுமே அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 7 மினிட்ஸ் தம் வைங்க. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் விசில் அடங்கி குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சுவையான வெஜிடபிள் பிரியாணி தயார். பாருங்கள் எப்படி நல்லா அன்னன்னமாக வந்திருக்குன்னு.